தீர்க்க தரிசனம் உனக்கு நல்ல வரவெல்லாம் கொடுக்காது, பண வரவை கொடுக்காது. தீர்க்க தரிசனம் உன்னுடைய வீட்டுக்குள்ள புதிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வராது. தீர்க்க தரிசனம் உலக பிரகாரமான, அதாவது வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் சொல்லாது. சரியா? தீர்க்க தரிசனம் வேதாகமத்தின் அடிப்படையில தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, தீர்க்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எதை நோக்கி போகும் என்பதை சுட்டி காட்டும். ஒண்ணு. ரெண்டாவது, தீர்க்க தரிசனம் இந்த உலகத்திலிருந்து நீ பரலோகத்துக்கு போகிற நாள் மட்டும் நீ எதையெல்லாம் சந்திக்கவிருக்கிற ஸ்டாப்பிங், என்னென்ன ஸ்டாப்பிங்ல எல்லாம் நீ போய் சந்திக்கவிருக்கிறன்னு சொல்வதை முன்குறிக்கும். ஸ்டாப்பிங்னா என்ன பாஸ்டர்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்த ஈரோடு, சித்தோடு, அதுக்கப்புறம் சங்ககிரி, அதுக்கப்புறம் இங்க சேலம், ஒரு 3 ஸ்டாப்பிங் மண்டே என்னுடைய இருதயத்துல தெரிஞ்ச 3 ஸ்டாப்பிங். அப்ப அந்த 3 ஸ்டாப்பிங்ல என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து நல்லா ஓட்டிட்டு வந்துட்டேன். ஈரோட்ல எனக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நான் இங்க வருவேனா? வரமாட்டேன். ஆனா ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்? எந்த இடத்துல என்ன ஏற்படும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரூட்டை மட்டும் கட் பண்ணிட்டு வேற ரூட்ல வந்துடலாம். வேற ரூட்ல வந்தா தப்பிக்க முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லணும். முடியுமா முடியாதா? முடியும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமும் அதைத்தான் நமக்கு செய்யும். ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு வெளிப்படுதுன்னா உன்னை குழியில தள்ளுறதுக்கு கிடையாது. அந்த குழியில நீ விடாம அந்த இடத்துல நீ தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுது.